என்னக்கா உள்ள போயிடுங்க, வேலைக்காரங்க போயிடுங்க, ஃப்ரீயாக்கிறாங்க பாரு. அவங்க நம்மளும் ஒரு கண்ணு ஐயோ முன்னாடி கொஞ்சம் ஃப்ரீயாச்சே, ஒரு மீன் கூட நம்ம பண்ணணும் எடுத்தோங்க. ஏன் விட முடியாது உள்ளிக்கிட்டியா அவன் மீன் மிஞ்சி வேலை பண்ணுவானுங்க எடுத்தோங்க. நான் ஒரு மீனை கூட வாங்கலை இது வரைக்கும். இந்த பக்கம் வந்து மீன் நான் ஒன்று கூட வாங்கலை. வர்ற மீன் என்கிட்ட வர மீன் அனுப்பிச்சு விட்டுக்கிறேன், கஸ்டமரவங்க மட்டும் வாங்கி விட்டுக்கிறேன். உமா அவங்க மீன் ஆயிடுச்சு, அதுவா முக்கியம் நம்மளுக்கு. கஸ்டமர் அனுப்பிடியா சாம்பார் எதை முடியும் இது ஆளே மீன் ஒன்று இது முடியும் சொன்னேன் நான். அவங்க வெடி முடியா ஆளே இல்லாத வெடி முடியும்னா முடியும் எப்போ சொன்னது? அதான் முன்னாடி சொன்னது. மீன் வந்து கொடுக்குறாங்கன்னா வாங்கி சொல்லிடுங்க. ரவுண்டா போட்டா ரோஸ் ஃபுல்லா செனையா இருக்கு. அதோட வெயிட் ஏறி வந்துருக்கு உங்களுக்கு. வாங்கக்கூடாது அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி முடிஞ்ச அளவுக்கு செனை இல்லாத மீனை பார்க்கணும். செனை நீங்க சாப்பிடுவீங்களா? செனை சாப்பிடுவீங்களான்னு கேட்டேன். நம்ம செனை போட மாட்டோம். இதெல்லாம் சாப்பிடுவோம் போறேன். நீங்க வர மாதிரி தான் வரணும். தெளிப்பிடுங்க பயமா நானே சொல்லிடுறேன். ஒரே புல்லுமா நடுவில் இருக்க முள்ளு விட்டுனா அதுதான் மீனாது இன்னைக்கு தான் இங்க வந்திருக்கா. ஒரு நாளைக்கு ஒரு இவர் என்ன பண்ண தெரியுமா? ஓ அவர் கொய்யிட்டாரு. என்கிட்ட காட்டு இது என்கிட்ட காட்டு, நான் எடுத்து போய் விற்கிறேன். என்கிட்ட கேட்குறாங்க என்கிட்ட காட்டு, என்கிட்ட காட்டு நீ தான் போனாங்க கூட. அவரு காட்டுக்கு வந்தாரு, காட்டுக்கு வந்துட்டு அவர் போயிட்டாரு. அவரை பற்றி எனக்கு தெரியாது. இனிமே இவரு என்ன பண்றாரு, கொஞ்சம் காடு காடு நிறைய இதாக எடுத்துட்டு இருப்பது இவ்வளோ கொண்டு போய் இத்தனை போய் வச்சுனே கேட்டுக்கிறேன் நான். அவன்தான் வேற ஒன்றும் கிடையாது. உண்மைதான், குப்பியில் கொட்டினா அப்படிதான் இருக்காங்க. ஓ அதெல்லாம் தனியா துண்டு டேய் அம்மா நீ மூடி உட்காந்துரு. நாளைக்கு தான் தண்ணி சொல்றேன்ல. இப்போ நான் இல்லை ஏன் சும்மா தான் கிடைக்கிட்டாங்க. அதான் கேட்டு இருந்தேன் ஒரு உருவு கொள்ள. ஆனால் இப்போ சொன்ன மாதிரி ஒன்று சேர்ந்து 3 ஆகி போச்சு. நாளைக்கு தம்பி இன்னும் தெரியுமா? ஏய் என்ன பாரு, மகேஷ் அம்மா பாரு, கிம்மாஸ் அம்மாங்கல்ல, அந்த 2 பாறை கூடல யாருமே தெரியாது எனக்கு. எப்படியே அது இவரு தான் செட்டி, இவருக்கு தான். யாரும் தெரியுமா மகேஷனா? எனக்கு எல்லாம் தெரியாது. இவன் திருடன் தெரியும். செல்வங்கிட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன அனுப்பிச்சாங்க. கவரு கொடுத்து ஏன்னா கவர்லாம் அங்கே இருக்குது, கவர்லாம் வேணாம், சரி போ சீக்கிரம் வாங்கி வாடா.
வாங்கி வாடா. நீ யாருக்கு கொடுக்க போற எனக்கு தெரியும். ஒரு ஏன்னா, 15 கிலோ 10 கிலோ கொடுவா, ஒரிஜினல் கொடுவா, ஒரிஜினல் கொடுவா வந்து இருந்து எட்டி பாருங்க. போட்டு மீன் வெட்டிட்டு நெட்டி விட்டு போயிட்டாங்க. நெட்டி ஆமா விட்டு போயிட்டாங்க. கருவாட்டு குழம்பு. அவன் வந்து உடனே ஏழத்தை வந்துடா அண்ணா நெட்டி கொண்டு அப்படின்னா யோ நெட்டி அவர் எதுக்கு சொல்லிட்டு போயிடாரியா அப்படின்னா போனோம் தான் அவனை கொடுத்ததான் வெட்டிட்டு போயிட்டு இருப்பான். அவர் போயிட்டான். இது போடுங்க. பயிர் பார்த்தா ரேய் இதெல்லாம் வேலை செய்யக்கூடாது. அங்கே அவன் மீன் அது வேலை எவ்வளோ வருவான், இறக்குவான், மீன் இறக்குவான், எடுப்பான், கடைசியாக வரும்போது 2 தடவை எடுத்துவான், பைப்ஸ் எடுக்குவான், விட்டுருவேன். அதெல்லாம் வேற. கேட்டு வாங்க எப்பயுமே பிரச்சனை கிடையாது. நம்பிக்கை துரோகம் பண்ண கூடாதுல்ல. உன்னை நம்பி தான் வைக்க. நீ நான் விற்கின்னு சொல்லிட்டு 3 முள்ளு பாக்ஸ் முள்ளு கூத்தாம்புறேன். நார்மலாகவே ஒரு பாக்ஸ் 500 விற்கிது முள்ளு. நீ மிஞ்சி போனால் 200 600 ஆச்சு. என்ன பண்ண நீ என்ன பண்ணியிருக்கேன்? எனக்கு கீழே போடுறேன் என்ன சொல்லணுமா இல்லையா? மேலே தூங்க கீழே போடுறவன் எனக்கு சொல்லணும். அதான் முறை. வாய் மூடி போடுற பாரு கேட்குற போது. அவன் சொன்ன மாதிரி காசு கொடுக்காம போட மாட்டாரு காலத்தில். காலத்தில் காசு அந்த ஆள் தான் தப்பான வச்சுக்கோங்க. அவன் கூட்டு வந்து கேட்டுட்டான். என்ன அவனுக்கு 3 நாள் 2 நாளாக அவன் திரும்பி தான் வரமாட்டேன்னு இருப்பாரு வண்டியை என்ன கூட்டு போய் செல்வா கூட்டாரு சவாரி ஏற்றுமா சவாரி ஏற்றுமா சவாரி ஏற்றுட்டு வந்துக்கிறான். அந்த என்ன ஏற்றுன்னு கேட்கறாரு. இங்கே வந்து என்ன ஏற்றுமா என்ன கேட்டா வயசில் நான் ஒன்றுமே சொல்லிடா அப்படி பாயின்னு கேட்டா நல்ல பொருளை வேணா குப்பியில் போடுவான்னு மோசம் பண்ணிடுறேன் நான். சரி பண்ணா காலத்தில் குப்பியில் இருக்கு எங்களுக்கு தெரியாது. காலத்தில் இப்போவும் அங்கே தான் கிடக்கும். காய வச்ச கசாரு போவையா இன்னும் இல்லை. இந்த மாதத்தை விட்டுரு. அந்த ஸ்ட்ரைக்கு முடிஞ்சவொடனே ஆடி மாதம் போக போகுது. பூரா எலும்பு தான் வருவாங்க கூழ் ஊற்றுறதுக்கு. கூழ் ஊற்றுறாங்களா எலும்பு தான். அந்த எலும்பு போட்டோடனே சும்மா அந்த கவுட்டு கோம்பு ஊற்றுவாங்க பாரு. கூழ் ஊற்றும் போது வாசனையாக இருக்கும் கவுட்டு கோம்பு வாசனை. அதுக்கு தான் அந்த எலும்பு. எங்க ஒன்று பாருங்களா லைன் போட்டு வந்தான். காலை வேணும்னா காலையில் 7 மணிலாம் உள்ள வரணும். ஐயா பாய் வாங்க.